ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஓகே, இன்றைக்கும் மாறிட்டு மாமா இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. சூன் போட்டுறோம், ஓகேவா? ஏன்னா இது ஒரு 1 எபிசோடில் முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான். அண்ட் தென் கிங்குமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் சாரி, நான் கண்டிப்பாக அதையும் சூன் போட்டுடுறேன். அண்ட் தென் வேறு எதுவும் இல்லை. ஐ மீன் கமெண்ட்க்கு பெண்டிங் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பெண்டிங். கண்டிப்பாக நான் முடிச்சிடுறேன், ஓகேவா? இன்னும் ஒரு 2 or 3 days தான். நான் அதை கண்டிப்பாக கவர் பண்ணிடுறேன். உங்கள் எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன், ஓகே? அண்ட் தென் வேறு என்ன சொல்லணுன்னா, வேறு எதுவும் இல்லைடா, வாங்க ஸ்ட்ரெயிட் அப்படி கூட போயிடலாம். அண்ட் தென் இன்றைக்கி இந்த எஃப் போகிறேன்னா இதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். வேறு எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். சாரி இப்படி நான் உங்களை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான். பட் ஸோ நான் எல்லாமே போட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு சாரி. ஏன்னா நான் தான் ரொம்ப டிலே பண்ணுறேன். அது என் தப்பு தான். அது நான் உங்களை தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா பெண்டிங் இருக்கும் போது நான் இதை போட்டுட்ருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் கேட்க தோணும். ஐம் சாரி, வேறு என்ன சொல்லணும்னு தெரில. பட் சூன் நான் போட்டுறேன், ஓகேவா? நீங்கள் என் சைடை கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, வாங்கடா ஸ்ட்ரெயிட் போய்ட்டு கூட போய்டலாம். எதாவது ஸ்டாப் பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதாவது ஸ்டாப் பண்ணியிருப்போம் நான். ஸோ ஜங்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரூம்குள்ளே வந்திருப்பான். வயன் ஸ்டில் இப்போ வரைக்கும் தூங்கியிருக்கவே மாட்டான். அவளுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். ஜங்கு கொஞ்சம் தான் ஜங்கு கூட அப்படியே காலரை பிடிச்சிட்டு, சொல்லு, என்ன பண்ண நீ அவனை? அவன் அவன் தம்பிடா. கேவலம் அவன் லவ்க்காக அவனை கொன்னுட்டியா? அப்போ இவ்வளோ நாள் எங்கள் லவ் சேர்த்து வைக்கிறேன், அது பண்ண இது பண்ண நடிச்சிட்ருக்கியா கேவலமா? நான் கடைச்சிட்டேன்ல, கடைச்சிட்டேன். எதுக்கு நான் வேணும்? தாலி கட்டிட்டல, ஏன் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்க? இதை பண்ண வேண்டியது தானே? ஏன் ஜங்கு உன்ன மாதிரி கேவலமான ஒரு பர்சன்லாம் கடவுள் என் கண்ணில் பார்க்கணுன்னு வச்சுருக்காரா? ஏய், ஓரா பேசாதே, அப்புறம் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன். பாரு, என் தம்பி கொன்னுட்டோன்னு சொல்லிட்டுருக்காத. வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன். அமைதியாக போ. அப்போ இது ஆல்ரெடி பெரிய அழகிராது இன்னும் நினச்சிட்ருக்காதானே? தேவை என்ன பண்ணல எடுத்து வைக்கிறதுக்கு வேணாம். எனக்கும் கொஞ்சமெல்லாம் வராது. அப்படி அதிகமாக வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கொன்னுடு, என்னை கொன்னுடு. அவனை மாதிரி இனியும் கொண்டிருக்க வேண்டியது தானே? ஜங்குக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அப்படியே நெக்க பிடிச்சிருப்பான். அவ்வளோதான், கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன்டி. நீலாம் என் லைஃப்பில் அந்த எப்பயோ போயிட்ட, ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி எதுக்கு என் லைஃப்பில் வந்தேன்னு இருக்கு. எனக்கு ஒன்றும் கொஞ்சம் கூட பிடிக்கலடி. தேவையில்லாமல் ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்காத. என்ன நான் ஓவர்? ஏய் ஆமாடி, ஆமாம், ஓவர் ரியாக்ட் தான் பண்ணிகிட்ருக்க. என்ன ஆச்சா மூச்சான் சீனை போட்டுட்ருக்க? டேபிள் எடுத்து வச்சுட்டானா? ஆமாம் வச்சேன். ஆமாம் வச்சேன். என்ன பண்ண சொல்கிற? இப்போ பைத்தியம்டி மேலே அவ்வளோ பைத்தியம். உன்னை யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சே நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்டி. அவ்வளோ லவ் பண்ண நான் இப்போ இல்லை. என்ன சொன்னேன்? என் தம்பியை நான் கொன்னுட்டேனா? நீ தாண்டி அவனை கொன்ன. நீ தான். நீ மட்டும் அவன் லைஃப்பில் இல்லாமல் இருந்திருந்தா அவன் கண்டிப்பாக உயிரோடு வந்திருப்பான். அவன் சாவுக்கு காரணம் நீ மட்டும்தான். இன்னொரு டைம் என்ன ப்ளைம் பண்ணாத. அப்புறம் இன்னொரு டைம் இதை பற்றி பேசாத. அப்புறம் உங்கள் அப்பா வீட்டுக்கு அமுச்சு விட்ருவேன். அப்புறம் உங்கள் அப்பா மறுபடியும் காலில் வந்து விழுந்து கெஞ்சுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோ, புரியுதா? உங்கள் அப்பா தான் நெஞ்சு பிடிச்சி விழுந்துருவானே. உங்கள் அப்பா செத்துற போகிறான். ஆல்ரெடி உன் காதெலாம் வேறு செத்துட்டான். ஓ, உன் புருஷன்ல? உன் புருஷன் அவன் வேறு செத்துட்டான். அப்புறம் உங்கள் அப்பனும் சேர்ந்து சாக போகிறான். ஜங்கு ஜங்கு அப்போ நீ தானா? நீ ஏய், என்ன நீ நான் இல்லைன்னா நான் இல்லை. நீ தான். நான் இல்லை.
நீ தாண்டி நான் இல்லை. நீ மட்டும்தான், நான் இல்லை. நான் இல்லை அம்மு, நான் இல்லடி, நான் இல்லை. இந்த அம்மு மயிரெல்லாம் எதுக்கு திரும்பி எனக்கு வருதுன்னு தெரில. இவ்வளோ முக்கரையாக பார்க்குறதுனாலே, உன் கண்ணை பார்க்குறதுனால தெரில. எப்பயோ நான் மறந்துட்டேன்டி. திருப்பி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்காத. தெரில மறந்துட்டேன்னு வாயங்கிட்ட சொன்னாலுமே தெரில. சண்முக் எல்லாம் பண்ணிவிட்டு என் குடும்பம் நடத்திட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பாக போவேன். சிபிஐ வரையும் போவேன். என் புரியனோட டெத்தில் ப்ராப்ளம் இருக்குது, எதுவும் சந்தேகம் இருக்குன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பார்க்குறியா? அப்படியே சொன்ன ஜங்குக்கு இன்னும் கோவம் வருது. அப்படியே முடிய போச்சு. ஜங்குக், நீ என்ன அடித்தாலும் கொடுமைப்படுத்தினாலும் என் புருஷன் ஜங்குக்கு வலிக்குது. அதான் சொல்கிறேன்ல, வலிக்குதா? சரி அதான் சொல்கிறேன்ல, எனக்கு கோவம் அதிகமாக வரும். அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லா பொருளும் எடுத்து அப்படி உடைக்கிறான். ஒயன் அப்படியே காதை பொத்திட்டு அப்படியே பயந்து உட்காந்துடுறா. அவ்வளோ கோவம் வருது. ஒயன் மேலே இப்போ காட்ட முடியாது. ஒயன் மேலே காட்டினா ஒயனுக்கு என்ன ஆகும்னு ஜங்குக்கு நல்லா புரியுது. ஏன்னா ஒரு பாக்ஸர், அவனுக்கு அதிகமாகவே அவ்வளோ கோவம் வரும். கோவம் இருந்தால் என்ன ஆகும்னு அவனுக்கே தெரியும். ஜங்குக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் உடச்சிட்ருக்கான். கரெக்டாக சவுண்ட் அதிகமாக கேட்குது. நாங்கள் மம்மி வந்திருப்பாங்க. ஜங்குக் அம்மா. என்னம்மா? என்னடா சத்தம் கேட்குது? கதவு தர நீ. பாரு, கல்யாணம் ஆயிருக்கு. நானும் என் பொண்டாட்டியும் விளையாடிட்டுருக்கோம். என்ன ஜங்குக், கதவு தர நீ ஃபஸ்ட்டு. ஒரு 10 minutes இருமா, திறக்கிறேன். எழுந்துருடி, டக்கு நல்லா க்ளீன் பண்ண, நல்லா பெட் எழுத தள்ளு, சீக்கிரம் எல்லாமே பெட்டுக்கிற தள்ளு. பண்ணடி. அப்படி ஒரு முறைச்சோன்னே தான் ஒயன் டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணுறா. பர்ஃபெக்ட். அம்மா என்னம்மா கதை திறக்க எவ்வளோ நேரமாடா? ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா? ஒன்றும் இல்லை ஆண்டி. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அழுதியா? அம்மா நாங்கள் மனசு விட்டு நிறையா பேசிகிட்டு இருந்தோம்மா. அவன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசி அழுதா. இப்போ ஜங்கு கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது வயனை பார்க்க. ஒயன், உன் அம்மாவை நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். அவன் லைஃப்பில் இதுக்கப்புறம் இல்லைம்மா. இதுக்கப்புறம் ஜங்குக் தான். அவன் கூட சந்தோஷமாக இரு. ப்ளஸ் யூமா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஜங்குக் சொல்ல மறந்துட்டேன், கீழே லூனா வெயிட் பண்ணிட்டுருக்கா. லூனாவா? எதுக்கு? அவள் யூஎஸ்லேருந்து வந்துட்டாலா என்ன? மாஸ்டரை பார்த்துட்டு போவன் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வா. உன் பொண்டாட்டி கூப்பிட்டுவாடா. சரிம்மா. அப்படி சொல்லி ஜங்குக்கும் லூனா பார்க்கலான்னு சொல்லிட்டு வயனை கூப்பிட்டு வந்திருப்பான். இங்கே வயன் அப்படியே கடுப்பாக உட்காண்ட்ருக்கா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஆனால் எதுவுமே காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர், மார்னிங் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் மாஸ்டர். தேங்க்யூ லூனா. ஓகே மாஸ்டர், சாரி என்னால் மேரேஜ்க்கு வர முடியல. அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால். தெரியும். என்ன நீ அங்கே தானே செட்டில் ஆகிற? என்ன புதுசா? மாஸ்டர், உங்கள் ஒய்ஃபை ஒயன், ஷீஸ் ஒயன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் மாஸ்டர், என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோங்க. லூனா, எதுக்கு அதெல்லாம்? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன மாஸ்டர், மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குறேன் வேணான்னு சொல்கிறீங்க? இங்கே பாரு லூனா, எனக்கு புரியுது. ஐ மீன்
இல்லை மாஸ்டர், என்னால் இப்போ வரைக்கும் உங்களை மறக்க முடியல. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்களே, நான் உங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும்தானே. அது போதும் மாஸ்டர். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தானே. பிடிங்க ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை. ஒயன், நீங்களும் சேர்ந்து வாங்குங்க. இப்போது ஒயனும் அப்படி கடுப்பாக உட்காந்து அது அப்படியே வாங்குறா. மாஸ்டர், ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டிங்களா? லூனா, அது பாருங்கள் மாஸ்டர். ஸோ ஜங்குக்கும் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். லூனா, என்னது இதெல்லாம்? மாஸ்டர், ஆன்ட்டிக்கிட்ட கேட்டேன். ஐ மீன், எனக்கு புரியுது உங்கள் 2 பேர் சுச்சுவேஷன் என்னென்னு. இங்கே இருந்தால் நீங்கள் எப்படி ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால தான். இது ஏன் நீங்கள் ஹனிமூன் பார்க்குறீங்க? உங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்க ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி பாருங்கள். இதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி தான் மாஸ்டர். எனிவே, அகெயின் ஹாப்பி மேரிட் லைஃப் மாஸ்டர். தேங்க்யூ. என் லைஃப்பில் உங்களை நான் பார்த்ததுக்கு, உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நான் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப லக்கி நீங்கள் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நல்ல சோல். அவர் எப்பவுமே ஹர்ட் பண்ணுறாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். இப்போ ஒயனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவன் நான் நல்லவன், இவனை போய் நல்லவன் வல்லவன், சரியான சைக்கோ இவன். அப்படியே இங்கே என்னையே பார்த்துட்ருக்கவன் இவன். இவெல்லாம் நல்லவனா? எல்லாம் தலை இழுத்ததெல்லாம் கேட்கணுன்னு. மாஸ்டர், நான் வரேன் மாஸ்டர். டேக் கேர். அண்ட் நீங்கள் சொன்னீங்கள்ல, கண்டிப்பாக ஓவர் ஸ்கோர் வந்து எடுக்கணும்னு. ஐ ப்ராமிஸ் யூ மாஸ்டர். நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் கண்டிப்பாக ஓவர் ஸ்கோர் எடுப்பேன். தேங்க்யூ ஃபார் யர் நத்திங் மாஸ்டர். அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பா. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஆயிருக்கும். லூனா வந்து ஜங்குக்கு அப்பத்துலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கா. பட் ஜங்குக் தான் எல்லாம் வேணாம்னு சொல்லியிருப்பான். அப்படியே ஜங்குக் உட்காந்துட்ருக்கான். அப்புறம் ஜங்குக், போயிட்டு வாங்க 2 பேரும். இன்றைக்கி ஈவினிங்கே ஃப்ளைட்டுன்னு சொன்னான். ஸோ எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புங்க. அதான் அப்படி சொல்கிறாண்ணா. நீயும்மா இதை யாருக்குன்னா கொடுத்துட்டுக்கோங்க. இல்லையா நீயா போ, அட்டி பிச்சிருவேண்டா. போம்மா, போ. ஒயன், போம்மா, எடுத்து வை உன்னோட ட்ரெஸ்ஸும் புருஷனோட ட்ரெஸ்ஸும். ஆண்டி, இங்கே பாரு ஒயன், நீ தான் மாறணும். அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. இப்போ ஒயனும் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கா. ஒரு வார்த்தை கூட ஜங்குக்கிட்ட பேசியிருக்க மாட்டா. அவ்வளோ கோவம் வந்திருக்கும் அவளுக்கு. எல்லாம் என் தலை எழுத்துன்னு நான் அப்படியே அமைதியாக இருந்துருவோம் மட்டும் நினச்சிடாது ஜங்கு. கண்டிப்பாக நீ பண்ண காரியத்துக்கு ரிசார்ட் ரிக்ரியேட் பண்ணுவேன். அதை நான் என் கையாலே பண்ணுவேன். இது கண்டிப்பாக நடக்கும். அப்படி சொல்லிட்டு அவளும் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ ஒரு வார்த்தை கூட 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து இப்படி வா அப்படி வான்னு சொன்னால் மட்டும்தான் வாயனை அதை கேட்ட மாதிரி அப்படியே வந்துட்டுருப்பா. ஸோ அங்கே போய் ஸ்டேவும் பண்ணிட்டாங்க. அங்கே அந்த மூமெண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஸ்டேஞ்சர் ஒன்றும் ஒருத்தர் தெரியாதவங்க அது மாதிரி தான் அவங்க 2 பேரும் இருந்துக்கிறாங்க. ஸோ இப்போ விண்டோ ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் வெளியே கூப்பிட்டு போயிருப்பான். வயன் ரொம்ப அமைதியாக வந்துகிட்டே இருந்திருப்பா. வயன், இல்லை உங்கள் அப்பானுக்கு ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கோ. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வாங்கணுன்னா வாங்கிக்கோ, புரியுதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ ஆல்ரெடி அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் பணக்காரங்க ஹனிமூனுக்கெலாம் போயிருக்காங்க, ஒன்றுமே வாங்கிட்டு வரல. இது மாதிரி கேவலமான பேர்லாம் எனக்கு வேணாம். ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கோ. வாங்கணுன்னாலாம் இல்லை, எதனா வாங்கு ஓ. அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே ஃபோன் பேசிட்டே இருந்திருப்பான். ஜங்கு, என்ன? இல்லை, நான் அப்பாவுக்கு வாட்ச் எடுக்கலான்னு இருக்கேன், நான் போயிட்டு வரட்டா? நீ போ, பின்னாடியே நான் வரேன். ஒரு சின்ன கால் இருக்கு, ஓகே? எங்கேயும் போயிடாத, வாட்ச். எனக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து போயிருப்பான். ஸோ போயிட்டு அங்கே வாட்ச்லாம் பார்த்துட்ருப்பான். அப்போ கரெக்டாக அவள் கையில் ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் பார்த்தோன்னையும் அங்கே இருக்கவங்களாம், மேம் நீங்கள் தானே அது? என்ன
என்ன நான் தான்? ஐயோ மேம், இந்த வாட்சை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தானே ப்ரெசென்ட் பண்ணாங்க? ம் ம் ஆமாம், அவர் தான். மேம் செம்ம போங்க. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சா என்ன? ம் மேரேஜ் ஆகிடுச்சு. சூப்பர் மேம். நான் நினச்சேன் கண்டிப்பாக எப்படி மேரேஜ் ஆகாமலாம் இருக்கும். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தாங்க மேம். ஐயோ இந்த டிசைன் தான் வேணும், அந்த டிசைன் தான் வேணும், இந்த டெக்னாலஜி அதில் இருக்கணும், அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ கிராண்டாக பண்ணிவிட்டு நாங்கள் சொன்னோம், இல்லை இல்லை நாங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அமுச்சிட்றோன்னு. இல்லை நான் வந்து அதை தொட்டு ஃபீல் பண்ணி பேக் பண்ணணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும்னு. அப்போது நினச்சேன் மேம், அவ்வளோ ரசனையாலாம் இருப்பாங்களா பர்சன்னு. சே செம்ம லக்கி மேம் நீங்கள். அப்போ எனக்கு இங்கே அப்படியே அழுக்கையாக வருது, அப்படியே டியர்ஸில் வைப் பண்ணிட்டு. ம் ஆமாம், அவருக்கு ரொம்ப பாசம் என் மேலே. மேம் சரி சரி ஓகே ஓகே. சம்டைம்ஸ் லவ்வில் கூட எவ்வளோ கண்ணீர் வருமா, பார்க்குறேன் மேம். அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும் மேம், நீங்கள் வச்சுருக்கீங்களே இந்த மாடல், இது மாதிரி யாருமே போடவும் மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான் அது காப்பரேட் வாங்கி வச்சுருக்காரு. நீங்கள் மட்டும்தான் இந்த வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க இந்த வேர்ல்ட்லே. இதுக்கப்புறம் யாருமே இது மாதிரி வாட்ச் யூஸ் பண்ண முடியாது. மேபி அவங்க இதை விட வேறு மாதிரி அப்படி இப்படி வேறு மாடல் போகலாம், தவிர இந்த மாடல் தான் வேணும்னு யாராலும் சொல்ல முடியாது மேம். என்ன என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் பாசிபிளா? அதெல்லாம் பாசிபிள். உங்கள் பாய் ஃப்ரெண்டே வாங்கிட்டாரே, சாரி உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரே. ஸோ ப்ராப்ளம் இல்லை தான் மேம். உங்கள் கைக்கு அவர் பார்த்து எடுத்தது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கு மேம். உங்கள் கையை மட்டும் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அவர் ஒரு பெரிய டேப் எடுத்துகிட்டு வந்தார், அதில் உங்கள் கையோட பிக்கு மட்டும் இருந்தது. வச்சு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட நாங்கள் 15 மாடல்ஸ் பண்ணோம். பட் ஃபைனலாக உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இது தான் பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டு வாங்கி இன்னும் எக்ஸ்ட்ரா அழுக வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இல்லை இந்த வாட்ச் பேக் பண்ணிவிடுங்க, இது எங்கள் அப்பாவுக்கு தான். ஓகே மேம். அப்புறம் எங்கே மேம் உங்கள் ஹஸ்பண்ட் சார் வரலையா? எங்கே அவர்? அது அது ஒன்றும் இல்லை மேம். என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களா? சார் எங்கே? இல்லை அவர் இறந்துட்டார். என்ன மேம் சொல்கிறீங்க? மேம் சாரி மேம். இல்லை நீங்கள் போயின்னு அவங்க வந்து டக்குன்னு எழுந்து போயிருப்பா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சே அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு பாருடே, லவ்வோட எண்டிங் எப்படி இருக்குன்னு. அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போதோ கரெக்டாக சங்கக்குள்ளே அப்படியே கால் பேசிட்டே வரான். பேக் பண்ணிட்டீங்களா? பில் எவ்வளோ? சார் நீங்கள் இங்கே என்னடி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இவர் வந்து நிற்கிறாரு, என்ன நடக்குது? எப்படி இருக்கீங்க கேர்ள்ஸ்? நாங்கள் நல்லாயிருக்கோம் சார், பில் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இருக்காங்க. என்னோடய ஒய்ஃப் எங்கே? மேம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஓகே நான் இங்கே வெயிட் பண்ணிருக்கேன், வந்தோடனையும் சொல்லுங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜம்முக்கு அப்படியே கால் பேசிட்டே போயிருப்பான். ஸோ வாய்ண்டா இப்போ வந்திருப்பா. பில் பே இருங்க மேம், ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? என்னாச்சு? இல்லை உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஏதாச்சும் சண்டையா மேம்? என்ன பேசுகிறீங்க? எனக்கு புரியல. இல்லை மேம், கேட்கணுன்னு தோணுச்சு. உயிரோடு இருக்கும் போதே ஒரு பர்சனை இறந்துட்டான்லாம் சொல்கிற அளவுக்கா? அதெல்லாம் தப்பு மேம். எங்கே என்ன என் ஃபீலிங்ஸோடு விளையாடுறீங்களா? அவர் என்னை விட்டு போயிட்டாரு, நானே ரொம்ப வலியில் இருக்கேன். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. பில் ப்ளே பண்ணியாச்சுல, கொடுங்க மேம். சார் அங்கே இருக்கும் போதோ எப்படி? அவர் தானே உங்கள் ஹஸ்பண்ட். அப்போ அவள் ஜங்குக்க பார்க்குறா. ஆமாம், அவர் தான் என் ஹஸ்பண்ட். இப்போ எல்லாம் என் தலையெழுத்து மேம். ஏன் மேம்? உங்களுக்காக அப்படி பார்த்து வாங்கின பர்சன் மேம் அவர். அவ்வளோ லவ் பண்ணுறாரு உங்களை. எதுக்கு ஒரு சண்டைக்காக இது மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறீங்க? சாரி மேம், உங்கள் பர்சனல் நான் பேசிக்கக்கூடாது. என்ன
யார் வாட்ச்? மேம் உங்கள் ஹஸ்பண்ட் ஜியோன் சார் தான். ஜியோன்? ஜியோன் ஜங்குக்? எஸ் மேம். நீங்கள் யார்? இல்லை, ஒன்றும் இல்லை, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாயின் அங்கேருந்து போயிருப்பா. அவளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ ஜங்குக்கும் எல்லாம் வாங்கிட்டியா? அப்புறம் தங்கச்சி ஏதோ மேக்கப் கிட்லாம் கேட்டா, சம்திங் ஏதோ ஃபேஸ் கேரட்டின் சீரம் ஏன்னு தெரில. மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறியா இல்லை நான் பண்ணட்டா? இல்லை இல்லை, வீட்டுக்கு போகலாம், ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிருப்பான். ஸோ ஜங்குக்கும் வீட்டில் உட்காரான். ஸோ வயன் அந்த வாட்சை கழட்டிட்டு ரொம்ப பத்திரமா எடுத்து வைக்கிறா. ஸோ ஜங்குக்கு அதை அப்படியே நோட் பண்ணுறான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வயனும் அதை பார்க்குறா. இப்போ எதுக்கு இவருக்கு கண்ணு கலங்குது? ஜங்குக் பாரு, என்னால் உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணலாம், எனக்கு எனர்ஜி கிடையாது. எனக்கு தலைவலியாக இருக்குது, ஒரு காஃபி. இல்லை ஓகே அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. அவளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் காஃபி எடுத்து வந்து தரா. ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி எனக்கு இது சொல்லாமான்னு தெரில. நீ நல்லா இருந்தடி, அழகாக இருந்த. உன்னை தூரத்தில் வந்து ரொம்ப ரசித்தேன், ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கும் இல்லாமல் இன்னைக்கு அவ்வளோ கேர்ள்ஸ், அதிலலாம் ரொம்ப ஷைனிங்காக நீ மட்டும் தனியாக தெரிஞ்சடி. கால் பேசிட்டே உன்னை அந்த க்ரௌடில் பார்க்குறேன், நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த. நான் ரொம்ப அழகாக இருந்தனால தான் அவர் கொண்டுட்டிங்கள, என் புருஷனை கொண்டுட்டிங்கள. ஏய் நல்லா தானே போயிட்டு இருந்தது, நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஜங்குக் ஜங்குக் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அவன் புருஷனா இரு அப்படி சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் அந்த அப்படியே அந்த தாலி இழுத்து காட்டுறான். அப்புறம் இது என்ன மயிருடி, யார் போட்ட மயிறு? என்னது இது? உன்னை தான் கேட்குறேன், இது என்னது? உன் புருஷனா செத்துட்டான்ல, உன் லைஃப்பில் இல்லைல்ல, இப்போ புருஷனா நான் மட்டும் தானே இருக்கேன். இல்லை இல்லை, நீ எப்பயுமே புருஷன் ஆக முடியாது. அதான் ஏன்? ஏண்டி நான் ஆக முடியாது? இப்போ நினச்சா கூட நான் உன்னை என்னால் பண்ணலாம், பண்ணிக்கோ பண்ணிக்கோ. என்னால் அவனை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? என் புருஷன் கொலை பண்ணதை என்னால் தடுக்க முடியல. என் மானத்தை நான் தடுக்க முடியுமா? உனக்கு அதுவும் வேணும்னா எடுத்துக்கோ. இது எனக்கு அதுதானே வேணும், நானே கழட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டுருப்பா. ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன பாதியில் நிறுத்துற? நான் உடனே கை வச்சு தடுத்து வேணான்னு சொல்லுவேன்லாம் பார்த்தியா? கழட்டுடி, எந்த அளவுக்கு கழட்டுறேன் நானும் பார்க்குறேன், கழட்டு. ஸோ வயனுக்குமே இங்கே கோவம் வந்திருக்கும். அவளும் எல்லாமே கழட்டியிருப்பா. ஜங்குக் முன்னாடி அப்படியே தான் உட்காண்ட்ருக்கா. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை இல்லை ஜங்கு. ஸோ ஜங்குக் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டே இருப்பான் வயனை. என்ன பண்ண போகிறேன், எனக்கு விட்டு. ஏன் நீ தானே சொன்ன என்னை தடுக்க முடியாது, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் புருஷனையே கொன்னும் போது நான் தடுக்கலை அப்படி இப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருந்தே. இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? இப்போ எதுக்கு ஹைட் பண்ணிகிட்ருக்க உன் காலெல்லாம் கையெல்லாம் வச்சு? இதுக்கு அதான் சொன்னல என்னை தடுக்க முடியாதுன்னு. ஆமாம் தடுக்க முடியாது, நான் மூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்கான். ஸோ வயன் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கா.